ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே! இப்போது இந்த பழனி முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையே மாறப்போகுது. நீ என்னவோ யதார்த்தமா கிடைச்சத வச்சுக்கிட்டு பத்தியும் பத்தாமையும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் பல மாற்றங்கள் மிக சிறப்பானதாகவே வரும்படி நான் செய்ய போறேன். அதன் மூலமாக நீயும் மகிழ்ச்சியோடு நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கான அந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து சேர்க்கத்தான் போறேன் என் செல்வமே. புதிதாக பல விஷயங்களை நீ செய்ய நினைக்கிறதும் ஆனா அதை முயற்சிக்கும் போது பல தோல்விகள் வருவதும் உனக்கு சகஜமாயிடுச்சு தானே. இப்போது கூட நீ நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம இப்படி தேடுதலோடும் தவிப்போடும் இருப்பதால் தான் அதை உனக்கு நிறைவேற்றி தரும் விதமாக நானே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுல கஷ்டமோ கவலையோ இருக்கும்போது, பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மாட்டி முழிக்கும் போது யாராவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன் தானே. இதோ நாளைக்கு நீ பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையே மாறப்போகுது. அந்த பெண் என்பவள் செய்ய போகும் காரியம் என்பது உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை உனக்கு முடித்து கொடுக்கும் விதமாக உன் நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய பலமாக இருக்க போகுது. எந்த விஷயத்தையும் புதிதா செய்ய ஆரம்பிக்கும் போது அது உனக்கு கவலையை கொடுக்கலாம், தோல்வியை கொடுக்கலாம். ஆனா அதுக்காக ஐயோ தப்போ நடந்துருமோ நினைச்சு பயந்துகிட்டே முயற்சிக்காமல் இருப்பது உன்னை நீயே தொலைத்து விடுவதற்கு சமம்தான். நீயே உன்னை தொலைச்சிக்கலாமா? நீ தேடிக்கிட்டு இருக்க விஷயங்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இருப்பதையும் தொலைத்து விடாதே என் செல்வமே. உயர்ந்த லட்சியத்திற்காக முயற்சி செய்கிற நீ, முன்னேறணும் துடிச்சுக்கிட்டு இருக்க நீ, ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளையும் அந்த பெண் மூலமாக தான் நான் உனக்கு காட்டப் போகிறேன். உன்னை நீயே உணர்ந்து கொண்டு மன தூய்மையோடும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாய் இந்த பெண்ணை தான் அனுப்பி வைக்கிறேன் என் செல்வமே. எல்லா நற்குணங்களும் உனக்குள்ள இருக்கும்போது அன்பும் சேர்ந்து விட்டால் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் அல்லவா. நீ எதிர்பார்த்த துணையே உனக்கு துணையாய் மனைவியாய் அழகாய் வந்து சேர்வாள். அது மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்த உன் வேலைக்கான விஷயமும் நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமும் உன் வீட்டில் நல்ல பணவரவும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தொழிலில் லாபமும் வருவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த பெண் மூலமா தான் நான் நடத்தி கொடுக்க போறேன். யாரு என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு நிச்சயமாய் நீ தெரிந்து கொள்வாய் என் செல்வமே. உன் கண்ணெதிரிலேயே அது நடக்கதான் போகுது. நடந்து முடிஞ்ச மறுநிமிடமே இந்த முருகன் தான் அந்த பெண் அவதாரத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ பட்ட அவமானங்கள் எல்லாமே இப்போது உனக்கான வெற்றியை தரப்போகுது. நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் மட்டும் நீ இரு. உன் வெற்றிக்கான பாதைக்கு நானே வழிகாட்டியாய் மாறுவேன் என் செல்வமே. சில பேர் கோயிலுக்கு போறாங்க, சில பேர் கோயிலுக்கு போல. சில பேர் தெய்வத்தை வழிபடுகிறார்கள், சில பேர் தெய்வத்தை வணங்குவதில்லை. யார் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உனக்கு அருள் செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் அருள் செய்வதற்கு தடையேதும் வைக்கவில்லை என் செல்வமே. நீ என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறணும்னா யாரையும் ஏமாற்றாமல் இருந்தால் போதும். அடுத்தவரை ஏமாற்றும் எண்ணம் கொண்டவருக்கு என்னுடைய அருள் ஒருபோதும் கிடைப்பதில்லை. யாரையும் ஏமாத்தாம நல்லது மட்டுமே செஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த மனசு இருந்தாலே போதும். அவர்களுக்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் தானாக வந்து இறங்கிவிடும் என் செல்வமே. வழியே தெரியாத பாதையில அடுத்து என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே புரியாம மனசுல பல வலிகளோடும் வேதனைகளோடும் நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக நான் வருவேன் என்பதை சொல்லியிருந்தேன் தானே. இப்போது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ இருக்க. உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நீ பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்க. அதனாலதான் உன்னை காப்பாத்தி உனக்கு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று தருவதற்காக உன் வாழ்க்கை பயணத்தின் துணையாக நானே உன்னை தேடி வரப்போறேன். இறந்த காலத்தை நினைச்சு வருந்திக்கிட்டே இருக்காத. எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட்டுக்கிட்டே வாழாத. இந்த நிகழ்காலத்துல உன் மனசு முழுவதையும் வச்சுக்கோ. உன் மனம் உடல் இரண்டுமே நலமாக இருக்க வேண்டுமானால் உன் அப்பன் முருகன் என் மீது பாரத்தை போட்டுவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையவே உனக்கு வரமாக கொடுப்பதற்காக உன் பெத்தவங்களை நான் படைச்சேன். உன் பெண்ணை பெற்ற பெற்றோரின் விருப்பப்படி அவங்க ஆசைப்பட்டபடி நீ வாழ்ந்தாலே போதும். உன் வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும். உனக்கான வரமாக நான் கொடுத்த உன்னை பெற்றோர்களுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ வேண்டும் என் செல்வமே. அதே போல உன் வாழ்க்கையின் உனக்கான வரமாக நான் கொடுத்தது உன்னுடைய துணையை. கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உனக்கு துணையாக ஒருவரை நான் தான் முடிவு செஞ்சிருக்கேன். அவங்க இருந்தா உன் வாழ்க்கை சரியாக இருக்குமென அவர்களை உன்னிடம் அனுப்பி வைத்த நானே இப்போது சொல்றேன் கேட்டுக்கோ. உன் துணையிடம் நீ விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்த்தால் உன் வாழ்க்கை முழுமையடையும்.
அதை விட்டுட்டு நான் தான் பெருசு, நான் சொல்றதுதான் சரின்னு தேவையில்லாமல் வாதாடி வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிக்க வேண்டாம். உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்க வந்து உதவ போறதில்ல. அவங்க கூட இருக்கிறவங்களும் உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் தானே உனக்குன்னு உதவி செய்வாங்க. நீ மன கஷ்டப்படுறத பார்க்க முடியாம என்ன ஏதுன்னு விசாரிக்கிறவங்களும் அவங்க தானே. அப்படி உன் அருகில் இருக்கும் பெற்றோர்களோ உன்னுடைய துணையோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முயற்சி செய். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். உனக்காக யாரும் வந்து உன் வாழ்க்கையை வாழ போறதில்ல. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிற? உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச துணையோட உன் மனசு போல நீ வாழ பாரு. ஆனா அப்படி நீ வாழும்போது இதை பார்த்து உன்னை பெத்தவங்களோ உன் கூட இருக்கவங்களோ உன்னுடைய ரத்த சொந்தம் சம்பந்தப்பட்டவ யாருமே வருத்தப்படும்படி எந்த தவறையும் நீ செஞ்சிடக்கூடாது. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் நீ சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட என் செல்வமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உனக்கு உதவிகரமா நிச்சயம் இருப்பேன். எப்போதுமே எல்லாமே சுலபமாக கிடைச்சிட்டா சில நேரம் அதுக்கு மதிப்பு இருக்காது என்பது போலதான் நீ எல்லாரையும் சுலபமாக பார்ப்பதாலும் பேசுவதாலும் உனக்கான மதிப்பு கொடுக்கப்படாமலே இருக்கு. அவ்வப்போது சில பேரை அரிதாக போய் பாரு, அரிதாக பேசு, அளவாக பேசு. நீ என்னமோ யதார்த்தமா எல்லாருக்கிட்டையும் படபடன்னு பேசிடுற. மனசுல பட்டதையெல்லாம் சொல்லி வெகுளித்தனமா நடந்துக்கிறதுனால அவர்கள் நீ தேடும் ஆளாகவும் இல்லை, அவர்கள் தேடும் ஆளாகவும் நீ இருக்கவில்லை. அவர்கள் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க கூட தயங்குகிறார்கள் தானே. ஏன்னா அவங்க எப்ப நினைச்சாலும் உங்ககிட்ட பார்க்க முடியுது, பேச முடியுது. அதற்கு பதிலாக அரிதாக பார்க்கப்படும் பொருளாக இரு. பொருள்னா பொருளை சொல்லல, மனிதனாக இருன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதனாகவும் அரிதாக பேசக்கூடிய அளவாக பேசக்கூடிய அன்பை காட்டக்கூடிய ஆளாகவும் நீ இருந்தால் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் அருமையையும் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் பொறுமையாரு. நடக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்துல சரியான காரணத்தோட நிச்சயம் நல்லபடியா நடக்கும். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இருந்தா போதும். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நிச்சயம் நான் தருவேன். நிம்மதியாக இரு என் செல்வமே. காலம்ங்கிறது ஒரு கண்ணாடி போலதானே. நீ கண்ணாடி முன்னால எதை காட்டுறியோ அதுதானே உனக்கு தெரியும். அதே போலதான் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறியோ உன் வாழ்க்கையில நீ எதை செய்கிறியோ அதைத்தான் காலம் கண்ணாடியாக உனக்கு பிரதிபலிக்குது. நீ அன்பை காட்டின, பாசத்தை காட்டின, நல்லா பேசினா உன்னுடைய காலமும் உனக்கு வருங்காலத்தில் இப்படிதான் இருக்கும். ஆனா நீ கெட்டதை செய்யற, கேடு நினைக்கிற, பொய் பேசுறனா உன்னுடைய எதிர்காலமும் அதையே பிரதிபலிக்கும் விதமான கண்ணாடியாக அடுத்தவர்கள் உன்னை ஏமாற்றும் விதத்திலும் எல்லாரும் பொய் சொல்லும் விதத்திலும் மாறிவிடும் என் செல்வமே. அதனாலதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல நீ நல்லாரு. நீ நல்லா ஆளாரு. உனக்குள்ள மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு சரியானபடி முறையான வாழ்க்கையை நேர்மையான முறையில வாழப்பாருன்னு சொல்றேன். அழ தெரிந்தவன் அல்ல நீ. கண்ணீரை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டு தானே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு மனசுல வருத்தத்தோடும் வேதனையோடும் திரிகிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ கலங்காதே என் செல்வமே. கரடு முரடானவன் போல நீ வெளியே தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நீ மிகவும் அப்பாவி பிள்ளை. உன்னுடைய கோபத்தையும் வெளிக்காட்ட தெரியாமல் நடிக்க தெரியாம மனசுல பட்டதையெல்லாம் அப்படியே பேசுற பிள்ளைன்றது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிருவாங்க.